வணக்கம். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். வனத்துறையினரை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கோவை வனக்கோட்டத்தில் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை, பெரியநாயக்கன்பாளையம், மதுக்கரை வனச்சரகங்களில் யானை, சிறுத்தை, மயில், காட்டுப்பன்றி மற்றும் வன உயிரினங்கள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து கால்நடை பயிர்களை சேதப்படுத்தி மனிதர்களையும் தாக்கி வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை அடுத்து வனவிலங்குகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண தவறியதால் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து யானை, காட்டுப்பன்றி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் முற்றுப்புள்ளி வைக்க கோரி மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். தொடர்ந்து வனவிலங்கு பிரச்சினைக்கு வனத்துறை தீர்வு காண தவறியதால் வனத்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தங்களது கோரிக்கை மனுவை வட்டாட்சியரிடம் வழங்குவதற்காக விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டிருந்தனர். ஆனால் வட்டாட்சியர் வாசுதேவன் அலுவலகம் வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களிடம் மேட்டுப்பாளையம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அதியமான், காவல் ஆய்வாளர் சின்னக்காமனன், காரமடை காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் வட்டாட்சியர் வராததால் மேட்டுப்பாளையம், சிறுமுகை சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் விவசாயிகள், பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தனர். பின்னர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.